ஹாய் கைஸ், இன்னைக்கு கேரளா ஸ்பெஷலான அரி உருண்டை எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு தேங்காய் இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு 4-5 ஏலக்காவும் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு முட்டை, அப்புறம் 2 கப்பு ஊற வச்ச பச்சை அரிசி, அப்புறம் வெல்லம். இது ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த பச்சை அரிசியை மிக்சியில் போட்டு நல்லா பொடிச்சு எடுத்துக்கோங்க. இந்த பொடிச்ச மாவை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, நம்ம துருவி வச்ச தேங்காவை இதில் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு முட்டை உடைச்சு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 4-5 ஏலக்காய் அந்த மாதிரி பிச்சு அதுவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மாவை வந்து வறுத்து எடுத்துக்க போகிறோம். ஃப்ளேம் லோவில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நமக்கு இந்த மாதிரி பொன்னிறமான கலர் வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 200 கிராமுக்கு வெல்லத்தை நல்லா உருக்கி எடுத்துக்க போகிறேன். நம்மளோட வெல்லம் நல்லா உருகி வந்துருச்சு. இப்போ அதை நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ உள்ள ப்ராசஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே நம்ம பண்ணலாம். ஸோ நம்ம வறுத்து வச்ச மாவை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு சூடான அந்த உருக்கிய வெல்லம் வந்து அதில் போட்டு அதை லைட்டாக ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் இந்த சூடாலே நம்ம இந்த மாதிரி உருண்டையை பிடிச்சி எடுக்கணும். நம்ம வந்து பிடிக்கிற மாதிரி தான் நமக்கு ஷேப் ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால் நல்லா டைட்டாக நல்லா ஒரு ரவுண்ட் ஷேப் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த உருண்டையெல்லாம் எடுத்துட்டு நம்ம வறுத்து வச்ச மாவு கூட போட்டுருங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான அரி உருண்டை ரெடி. மிச்சம் வர இந்த மாதிரி வறுத்த மாவில் நம்ம சர்க்கரை போட்டு சாப்பிடலாம். இது எங்கள் ஊரில் சீனி மாவுன்னு சொல்லுவாங்க. எவ்வளோ பேர் இது ட்ரை பண்ணியிருக்கீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். டாடா.